Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து நான் ரீசெண்டா வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து கொஞ்சமா மேக்கப்ஸ் வாங்கியிருந்தேன். தனித்தனியா வாங்கல. இது வந்து அப்படியே ஒரு மேக்கப் கிட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படி மேக்கப் போடுறேன்றதை எனக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். அண்ட் இன்னைக்கு இந்த லுக் வந்து நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் பத்தி சொல்லணும்னா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்க பார்த்தேன்னா சூப்பர் மார்க்கெட் அண்ட் நார்மலா ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க நிறைய பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் லோக்கலா வச்சிருக்காங்களே, சோ அதனால வந்து அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் எசிடேஷனா இருந்துச்சு. பட் ஆனா திடீர்னு ஏதோ ஒரு வீடியோஸ்ல ஏதோ ஒரு ஆட்ல பாக்கும்போது தான் சரி நல்லா இருக்கே ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனா இதை நான் ட்ரை பண்றதுக்கு இன்னொரு ரீசனும் பாத்தீங்கன்னா இந்த வந்து ஸ்லிங் பேக் தான். சோ நான் வாங்கியிருக்க கிட்டோட பிரைஸ் வந்து 1600 rupees. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்லிங் பேக் வந்து ஃப்ரீயா கிடைச்சது. அண்ட் இது வந்து அப்படியே வந்து ஒரு கிட் மாதிரி இருக்கும். சோ இந்த மேக்கப் கிட் வந்து ஒரு 2-3 காம்போஸ் இருக்கு. சோ உங்களோட பிரைஸ் ரேஞ்ச், உங்களோட மேக்கப் என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காம்போஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த காம்போட பிரைஸ் வந்து 1600 rupees. அண்ட் இந்த கிட்ட நான் மெயினா சூஸ் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இது கூட வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்தது. அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்லிங் பேக் தான். இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் பத்தி மட்டும் பார்க்க போறதுனால நான் என்னோட ஸ்கின் கேர் அண்ட் லிப் கேர் இதெல்லாமே வந்து ஆஃப்லைன்லயே முடிச்சிட்டேன். 3-in-1 பிரைமர், ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைஸ். ஸோ இதுலயே வந்து மாய்ஸ்சரைசர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரைமர் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ்ல வந்து மெயினான ஏரியால வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். அதாவது சென்டர் ஆஃப் த ஃபேஸ்ல. ஏன்னா அங்கதான் வந்து சீக்கிரமா ஆயிலி ஆயிடும் அண்ட் ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து நான் கேமரா முன்னாடி உட்கார்ந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். சோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்ததுல இருந்து vlog வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் வீடு எதுவுமே இன்னும் சரியா ப்ராப்பரா செட் பண்ணாததுனால அண்ட் போக போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் பில்ட் பண்ணலான் இருக்கேன். சோ பிரைமர் பத்தி சொல்லணும். பிரைமர் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ண நல்ல ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து சிலிக்கன் பேஸ்ட் பிரைமர். செகண்ட் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நான் இன்னொரு பேஸ் வந்து அப்ளை பண்ண போறேன். அது வந்து இந்த ஹைலைட்டர் தான். ஸ்டார் ரெடி இல்லுமினேட்டிங் ஹைலைட்டர். இது வந்து ஒரு ஸ்டிக் பேஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஹைலைட்டர். இதுல வந்து நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இருக்கு. சில்வர், பிங்க் அண்ட் கோல்டு, பிரான்ஸ் இந்த மாதிரி 4 இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நான் பிக் பண்ணது வந்து கோல்டு. இது வந்து மெயினா என்னோட ஃபேஸ் ஃபுல்லா வந்து நான் அப்ளை பண்ண போறது கிடையாது. ஐ பாயிண்ட்ஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிக்க போறேன். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம ஃபேஸ் அப்படிலாம் திரும்பும் போது ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். சோ அதுக்காக இது மெயினா வந்து என்னோட சீக் போன் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். மூக்கு மேல கொஞ்சம். அண்ட் நம்மளுக்கு போட்டோ வந்து பிளாஷ் லைட்ஸ் எல்லாம் பட்டா நம்ம ஃபேஸ்ல எங்க டாட் தெரியுமோ அந்த இடத்துல, லைக் இந்த ஃபோர் ஹெட், இந்த 2 டாட்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல. அண்ட் கொஞ்சமா மூக்கு மேலேயும் தடவிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வாய் மேல அண்ட் கொஞ்சமா இந்த இடத்துல. ஸோ இங்கெல்லாம் தான் வந்து நமக்கு மெயினா வந்து லைட் படும்போது கொஞ்சம் அப்படி ஃபோக்கஸா தெரியும். ஸோ இது பின்னாடியே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் அப்ளிகேட்டர் இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணி பார்க்க போறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வீல் தான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து கலர் கரெக்டிங் வீல். ஓ மை காட், இது பயங்கர கிரீமியா இருக்கு. நான் டக்குன்னு அப்படியே உள்ள விட்டோடனே போயிடுச்சு. இவ்வளவு கிரீமியா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஸோ இதுல வந்து எல்லா ஷேட்ஸுமே இருக்கு. லைக் ஆரஞ்சு கரெக்டர், பர்பிள், கிரீன், எல்லோ, 2 கான்டோர் ஷேட்ஸ், இந்த மாதிரி எல்லா கரெக்டருமே வந்து இந்த ஒரு வீல்லயே கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி அப்ளை பண்ண மாட்டேன். பட் ஆனா இன்னைக்கு ப்ராடக்ட் நான் கொஞ்சம் நிறைய எடுத்ததுனால அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா எங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ நான் இதுக்கு அடுத்து வந்து இந்த கலர் கரெக்டிங் பேலட்டை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்க்கு மூவ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு தான் மூவ் பண்ண போறோம். இவங்களோட ஃபவுண்டேஷன் வந்து டிராப் ஃபவுண்டேஷன் தான் எனக்கு வந்திருந்தது. அதாவது வாட்டர் பேஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன். என்கிட்ட வந்து நெக்ஸ்ட்ல டோட்டல் டிராப் ஃபவுண்டேஷன் இருக்கு. அதோட பேக்கேஜிங் அப்படியே திட்டோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே பாட்டில், அதே கேப்பு. அண்ட் ஸோ இதோட ஷேட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 02 ரோஸ் பெய்ட். அண்ட் இதுல வந்து SPF 15 இருக்கு. ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபவுண்டேஷன்றதுனால நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணா இதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அது தெரியும். அதுல ஒரு கொரியர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் நான் ஞாபகமே இல்லாம இப்படியே போயிட்டேன். கொரியர்காரர் நிஜமா பயந்துருப்பாரு போல இருக்கு. இந்த பிரஷ் வச்சு நான் வந்து ஃபவுண்டேஷன் எங்கெங்கெல்லாம் டாட் வைக்கணும் அங்கெல்லாம் பிளெண்ட் பண்ணிட்டே இருக்க போறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நல்லா ஈஸியா தான் பிளெண்ட் ஆகுது. எதுவும் ப்ராப்ளம் இல்ல, சூப்பரா இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு போன வீடியோஸ்லயே வந்து ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ இது ஓவரால் கிட்டோட பிரைஸ் எவ்வளவு அண்ட் இண்டிவிஜுவல் ப்ராடக்டா வாங்கினா எவ்வளவு பிரைஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ இதுல எந்தெந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்குதோ நீங்க வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஈஸியா சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய கடையில எல்லாம் இருக்கு, நானே பார்த்திருக்கேன்.
இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதோட ரீட்டைல் பிரைஸே வந்து 175 rupees தான். ஸோ 175 rupeesக்கு ஒரு டீசென்டான ஃபவுண்டேஷன் தான் கண்டிப்பா நான் இது சொல்வேன். நான் இப்போ கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால இந்த ஃபவுண்டேஷனே வந்து எங்கெங்கெல்லாம் மெயினா ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கவரேஜ் தேவைப்படுது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு நினைச்சிட்டு ட்ரை பண்ணாம இருக்கும். பட் ஆனா அந்த பிராண்ட்ல கூட ஒரு சில நல்ல சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கவரேஜ் தேவைப்படுது என்னோட கண்ணை சுத்தி அண்ட் என்னோட வாயை சுத்தி. என்ன சோ அந்த இடத்துல மட்டும் இந்த கன்சீலர் பேலட்ல இருக்கிற எல்லோ ஷேடை வந்து லைட்டா அப்ளை பண்ணி பார்க்க போறேன். இது வந்து லைட்டா என்ன பண்றேன்னா கண்ணு கீழே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கண்ணு கொஞ்சம் வந்து பிரைட்டா காட்டும் எல்லோ கலர் அப்ளை பண்ண. இந்த ஹைலைட்டர் வந்து கொஞ்சமா என்னோட மூக்கு மேல அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ஃபோர்ஹெட்ல. ஸோ எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ளை பண்றேன். எப்படியும் நம்ம ஒரு ஸ்டிக் ஹைலைட்டர் வேற யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு க்ளோ வேணும்னு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் ஹைலைட்டிங் ஸ்டிக் எடுத்து ஸ்டார்டிங்ல நான் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அதே இடத்துல மறுபடியும் அப்ளை பண்ண போறேன். எனக்கு இந்த ஹைலைட்டர் உண்மையாவே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்வ கலர்ல நிறைய ஹைலைட்டர் அப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இன்னும் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணல. இப்போ நான் வாங்கியிருக்கேன் இந்த எசென்ஷியல் கிட்ல பாத்தீங்கன்னா பிளஷ் கிடையாது அண்ட் பவுடர் ஹைலைட்டர்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து பவுடர் கான்டோர் கூட கிடையாது. நான் அதனால என்ன பண்ண போறேன் என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சமா இதுல இருக்கிற இந்த டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சமா வந்து என்னோட ஃபேஸ் வந்து கான்டோர் பண்ணி போறேன். ஸோ எனக்கு வந்து நான் இப்பதான் பிகினர் மேக்கப் கத்துக்க போறேன். எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் காஸ்ட்லியர் ப்ராடக்ட்லாம் வாங்கி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனா வந்து எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. இது நானா என்னோட சொந்த காசு போட்டு வாங்கி எடுத்த வீடியோ தான். நீங்க கிட்டா வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க தனியா கூட இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து கன்சீலர் கிரீம் அண்ட் லிக்விடா இருக்கிறதுனால டக்குன்னு க்ரீஸ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுடர் வச்சு செட் பண்ண போறோம். அவங்க கிட்ட இருந்து வந்த பவுடர் வந்து HD Finish லூஸ் பவுடர் அண்ட் இதோட ஷேட் வந்து மீடியம் பேஜ் 02. இப்பதான் வந்து பேக்கேஜிங்கே பிரிச்சு பாக்குறது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி கூட பாக்கல. இது மேல இருக்கிற அந்த லிட்டே ஓபன் ஆயிடுச்சு. ஆஃப்லைன்ல தான் ஐப்ரோஸ் அப்ளை பண்ணலான்னு போனேன். பட் ஆனா எனக்கு டக்குன்னு ஒண்ணு தோணுச்சு இதுல வந்து மஸ்காரா இருக்கு. சோ நம்ம மஸ்காரா வச்சு ஐப்ரோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மஸ்காராவே வந்து நம்ம ஐப்ரோஸ்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப 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 லைட்டா தான் அப்ளை பண்ண போறேன். ஸோ பின்னாடி இருக்கிற ப்ரஷை வச்சு ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் கொஞ்சமா கோம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ரஷ்ல இருக்கிற மஸ்காரா எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக என்னோட கண்ணில் இந்த மஸ்காரா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணோடனே இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஐப்ரோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணும்போது வந்து ரொம்ப லைட்டா இருக்கணும் உங்களோட கை. நீங்க அழுத்தி வச்சிட்டீங்கன்னா அந்த வந்து ரொம்ப 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 லைட்டா அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு நீங்க நினைக்கிற அவுட்புட் வரும். இல்ல அந்த காலத்துல வில்லனுங்களுக்கு எல்லாம் ஓட்டுவாங்களா அந்த மாதிரி நல்லாவே தெரியும். இந்த கிட்ல வந்து ஐ ஷேடோ கூட கிடையாது. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு இந்த லிப்ஸ்டிக்கே வந்து என்னோட ஐ ஷேடோ யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இது நான் டிரான்ஸ்ஃபர் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் நம்பர் பாத்தீங்கன்னா V8 பீச் கேண்டி. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு அடுத்து வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிடலாம். இன்னைக்கு ஐலைனர் வந்து நான் ரொம்ப சப்டலா தான் வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து நான் மறுபடியும் வந்து மஸ்காரா இன்னொரு கோட்டு கொடுத்துக்க போறேன். நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் லேஷஸ் பெருசா வேணும். இதுல அடுத்து பேலன்ஸ் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டைரக்டா லிப்ஸ்டிக் போயிடலாம். ஸோ நான் கண்ணுக்கு வந்து அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணதுனால லிப்ஸுக்கு வந்து இந்த கிரீம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போறேன். இது வந்து கலர் ரிச் லிப்ஸ்டிக் ஷேட் நம்பர் 09 நியூட் மோவ். நான் எனக்கு இந்த ரெண்டு கலருமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ரெண்டுமே வந்து ஒரு earthy டோனான ஒரு கலரா இருக்கு. earthy டோன்லயே வந்து கண்ணில் போட்டிருக்க இந்த லிக்விட் வந்து கொஞ்சம் லைட் கலராகவும் அண்ட் இப்ப நான் லிப்ஸ்ல போடுறது வந்து கொஞ்சம் டார்க் கலராகவும் இருக்கு. கலர்ஸ் வந்து ரெண்டுமே சூப்பரா இருக்கு இந்த ரெண்டு ஷேடுமே. லிப்ஸ்டிக் வந்து எப்பவுமே ஹெவி ஆயிடுச்சுன்னா உங்களோட கையிலேயே வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா எக்ஸஸ் லிப்ஸ்டிக் எல்லாம் வந்துடும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த எக்ஸஸ் லிப்ஸ்டிக் வந்து என்னோட கன்னத்துல கொஞ்சமா அப்ளை பண்ணிக்க போறேன். ஏன்னா இதுல வந்து பிளஷும் இல்ல. சோ பிளஷும் மிஸ் ஆகுது. நம்ம அதை மட்டும் விடுவானே அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹைலைட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஃபைனல் டச்சா ஒரு தடவை இன்னொரு தடவை வந்து நான் இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்க போறேன். இது கூட வந்து ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபைனலா ஸ்ப்ரே பண்ணிட்டா இந்த மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆயிடும்.
இதுதான் வந்து இதோட பினிஷ் லுக். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே வந்து அந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ல தான். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து என்னோட ஹைலைட்டர்ஸ்க்கு தான் கொடுப்பேன். இந்த ஸ்டிக் ஹைலைட்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த 2 லிப்ஸ்டிக்கோட ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் மறக்காம நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரே தடவை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லாம் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா பாய்.